வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்ன விதமான டேக்ஸ்லாம் நம்ம கட்டுறோம், அதில் எவ்வளோ கட்டுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட்லேருந்து டேக்ஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே 80% பேர் ட்ரேட் பண்ண வரும்போதே எந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புரோக்கர்ஸ் நிறைய லீவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ கம்மியான மார்ஜின் வச்சுட்டு அதிகமாக ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கூட நம்ம அன்னைக்கே புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறதுனால நிறைய பேர் இந்த ட்ரேடிங்கை தான் ஆர்வமாக பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி எல்லோரும் காமனாக பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லீவரேஜ் ப்ரோக்கரேஜ் இதில் மட்டும்தான் அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்களே தவிர டேக்ஸஸை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. என்னென்ன டேக்ஸ் போடுறாங்க, எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க அப்படின்ட்டு யோசிக்க மாட்டாங்க. ஈவன் 1 crore கூட ட்ரேட் பண்ணலாம், 1 lakh ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரேடிங்கில் நம்மளுக்கு கட்டாகிற ஒவ்வொரு பைசாவுமே ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படி நம்மளுக்கு ட்ரேடிங்கில் நம்மளுக்கு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ரேட்டில் 320 ரூபா போயிட்டுருக்கு. அண்ட் அந்த கம்பெனியில் ஒரு 500 ஷேர்ஸை நான் வாங்குகிறேன். அப்போது 320 × 500 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 நம்மளுக்கு வரும். இந்த 1,60,000 எனக்கு தேவைப்படுது. என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிறதோ 40,000 ருபீஸ். பேலன்ஸ் 1,20,000 ருபீஸ் எனக்கு தேவைப்படுது. என்னோடய புரோக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5x எனக்கு லீவரேஜ் கொடுப்பாரு. இந்த 5x லீவரேஜை நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1,60,000 ருபீஸ் வந்துடும். அதுக்கு அந்த மதிப்புள்ள ஷேரை நான் வாங்கி என்னுடைய ட்ரேடிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோடய லீவரேஜை ஏன் நான் கம்மியாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக செபி அப்டேட் பண்ண ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 5 டைம் தான் நம்ம லீவரேஜில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் 1.6 லேக்குள்ளே நான் அந்த ஷேரை வாங்கிட்டு நான் நினச்ச மாதிரியே நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கேன். இப்போ எப்படி அந்த ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர் ஷேருக்கு 1.5 ருபீஸ், அதாவது ₹1.50 எனக்கு லாபம் அப்படின்னு இந்த ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நான் 500 ஷேர்ஸை விற்கிறேன். அப்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ₹321.50 என்னோடய ஷேர் ப்ரைஸை நான் விற்கிறதா இருக்கும். அப்போ அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் 750 ருபீஸ் எனக்கு கிடைக்கும். இது எல்லாருக்குமே காமனாக தெரியும். இப்படி தான் இன்ட்ராடே ட்ரேடிங் நடக்கும். டேக்ஸஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மோத்திலால் ஆஸ்வால் புரோக்கர்ஸை நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இதுக்கு நம்ம டேக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.03% ஆர் 20 ருபீஸ் வரையிலும் நம்மளுக்கு இதுக்கு டேக்ஸ் இருக்கும். இதில் எது லோவரோ அதை தான் நம்மளுக்கு அப்ளை ஆகும். இப்போ 1.6 லேக்கு எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது 0.03% நான் போட்டேன் அப்படின்னா 48 ருபீஸ் எனக்கு டேக்ஸ் வருது. நெக்ஸ்ட் டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 4 விதமான டேக்ஸ் டைப் நம்ம பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டேக்ஸ். இது உங்கள் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டில் இருந்து 15% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சர்வீஸ் டேக்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இதில் செல் பண்ணும்போது நம்ம செல் பண்ணுறதோட டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து 0.025% டேக்ஸ் பண்ணும். இது நம்மளுக்கு செகண்ட் டேக்ஸு. அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர், அதாவது பை பண்ணதாக இருக்கட்டும் செல் பண்ணதாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலேயும் உள்ள டோட்டல் அமௌண்ட்டில் நம்ம 0.02% வந்துட்டு நம்ம டேக்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா 0.02%. அண்ட் ஃபைனல் அண்ட் ஃபோர்த்தாக என்ன டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செபி டேர்ன் ஓவர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட டோட்டல் டேர்ன் ஓவர் இருக்குது இல்லையா, என்டையராக டேர்ன் ஓவரோட 0.0002% வந்துட்டு நம்ம இந்த செபி டேர்ன் ஓவர் டேக்ஸில் வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 விதமான டேக்ஸ் தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கிற டேக்ஸஸ். என்னடா ஒரு ட்ரேடிங்குள்ளே வந்து இப்போ நம்ம 4 விதமான டேக்ஸ் பே பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து வரி பண்ணவே வேணாம். இந்த 4 விதமான டேக்ஸ் ரொம்ப பாயிண்ட் கணக்கில் இருக்கிறதுனால டோட்டலாக நீங்கள் சேர்த்தால மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த டேக்ஸே வரும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது லீவரேஜ் ப்ரோக்கரேஜ் மட்டும் பார்க்காம டேக்ஸஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பர்சன்டேஜில் போட்டிருக்காங்களா, இந்த பர்சன்டேஜில் தான் டேக்ஸஸ் இருக்குதா, செபி வந்துட்டு நாமினேட் பண்ண அளவு தான் டேக்ஸ் நம்மளோட ட்ரேடிங்க்கு போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு பைசாவுமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் ரொம்பவே முக்கியமானது. அப்போ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ணலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.